பேரவைத் தலைவர் அவர்கள் அடுத்தடுத்த அஜெண்டாவுக்கு செல்வது ஏற்புடையதல்ல, ஜனநாயக மாண்புகள் அல்ல, மரபுகள் அல்ல. முன்வரிசை தலைவர்களுக்கு தர வேண்டிய ஒரு நிமிடங்களை கூட இந்த கடைசி கூட்டத்தொடரில் தராமல் அவர் வெறும் நன்றி சொல்வதற்கு மட்டுமே நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது முதலமைச்சர் அவருடைய துறையின் மீது மட்டும் கோரிக்கை வைத்து நீங்கள் அமருங்கள் என்று உத்தரவிடுவது என்பது இது ஜனநாயக மாண்பல்ல, மரபல்ல. ஒரு மோசடி வேலைகளை NLC அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சோதனைக்கு இந்த கிராமங்கள் வருகிறார் என்ற உடனேயே உடனடியாக தங்களுடைய துறை அதிகாரிகளை அனுப்பி அந்த அளவை எடுக்க வந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு பொய்யான தகவலை சொல்வதற்காக அதை அனைத்தையும் சுத்தம் செஞ்சுருக்காங்க. அனைத்து கிணறுல இருந்த தண்ணி, தொட்டியில் இருந்த தண்ணியை அவங்க இறைச்சி தேக்கி வச்சிருந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைனேஜ் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏற்றிருக்காங்க. அப்படி ஏற்றிய போது கூட 155% அபாயகரமான மிக மோசமான பாதரசு, காட்மினியம் போன்ற உலோகங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. ஆக இது ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை. NLCயை விரிவாக்கம் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது. கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. நேற்றைய தினம் காவல்துறை மானிய கோரிக்கையில் பேசுகின்ற போது நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து காவலர்களில் தொடங்கி DGP வரையிலான காவல்துறையில் இருக்கின்ற பல்வேறு அவர்களுக்கான பிரச்சனைகளை குறித்து பேசினேன். அதில் சுமார் 40 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தேன். அதில் பல கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக காவலர்களுக்கு தகுதி வாய்ந்த மருத்துவமனைகளில் அவருடைய முழு உடல் கூர் பரிசோதனை செய்து கொள்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், பல்வேறு இனங்களில் அவர்களுடைய தேவைகளை, கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், SSI-யாக 20 வருடம் 10 வருடம் மேலாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உடனடியாக டைரக்ட் SI-யாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும், இதுபோன்று பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பல கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதுபோன்று என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் புதுப்பேட்டை காவல் நிலையம் பழைய காவல் நிலையமாக இருக்கிறது. ஒரு புதிய காவல் நிலையம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். ரூபாய் 2,42,00,000 ரூபாயில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதி புதுப்பேட்டை காவல் நிலையம் புதிதாக கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஆக அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்லி, இன்று கூட்டத்தொடர் நிறைவு செய்கிற நாள் என்கிற காரணத்தினால் நான் சுமார்